இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வெறி நோயும் அதனை தடுக்கும் முறைகளும் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பொது சுகாதாரத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் விவேகானந்தன் அவர்கள் தரும் தகவல்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறி நோய் பரவுதல் மற்றும் அதிலேருந்து நம்ம எப்படி நம்ம காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்ல போகிறேன். இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து கால்நடைகள் வளர்ப்பதிலையும் அதை பராமரிப்பதிலும் அதனை வந்து பாதுகாக்கிறதுக்காக செல்லப்பிராணிகளை வந்து வளர்க்குறதுலையும் பெரும் பங்கு வகிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு வந்து பரவக்கூடியது நிறைய நோய்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து இந்த வெறி நோய். இந்த வெறி நோய் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடிய நோய். ஏன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் மட்டும் இல்லாமல் மனிதர்களோட உயிரையுமே எடுக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நோய். இப்போ வெறிநோய்னா என்னன்னு பார்க்கலாம். வெறிநோய்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லைசா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு உயிரினால் பரவக்கூடிய ஒரு வைரஸ் நோய். அது வந்து பார்த்திங்கன்னா நாய் மூலிமா வந்து மற்ற விலங்குகள் மீன்ஸ் மாடு, எருமை மாடு, ஆடு, குதிரை போன்ற விலங்குகளுக்கும் மற்றும் மனிதர்களுக்கும் பரவி அதோட உயிரை வந்து கொள்கிற அளவுக்கு வந்து ரொம்ப கொடுமை மிக்க நோய். இதை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு வருஷத்துக்கு 59,000 மக்கள் வந்து இந்த வெறிநோயால் வந்து இறக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்போட புள்ளிப்பட்டியலில் வருது. இந்தியாவில் மட்டுமே 20,000 மக்கள் வந்து இதனால் இறக்குறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கிராமப்புறத்தில் வந்து 80% மக்கள் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க. மேலும் 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து இந்த வெறி நோய்க்கு வந்து அதிக லெவலில் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த வெறி நோய் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வௌவால் மற்றும் நாய் மூலிமா இந்த வெறி நோய் வந்து பரவுது. வௌவால் பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் தான் வந்து இந்த வெறி நோய் வந்து வௌவால் மூலிமா பரவுது. இந்தியாவில் 99% இந்த வெறி நோய் நாயின் மூலிமா மட்டும்தான் பரவுது. எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தா இந்த வெறிநோய் தாக்கப்பட்ட நாயானது கடிக்கும்போது இந்த நச்சுயிரி வந்து உமிழ்நீரோட கலந்து பல் பதிந்த இடத்து மூலிமா வந்து உள்ளே போய் அங்கே போயிட்டு எப்படி பரவும் உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் ரத்தம் மூலிமா போகாமல் ஸ்பெஷலாக இது நரம்பு மண்டலத்தை வழியாக உள்ளே போகும். நரம்பு மூலிமா அந்த வைரஸ் வந்து ஊடுருவி உள்ளே போய் நம்ம மூளையை போய் தாக்கும். மூளையை தாக்கணுன்னா நரம்பு மண்டலம் ஃபுல்லாக வந்து பாதிக்கப்பட்டுரும். இது வந்து ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதே நச்சுயிரி வந்து தெறிக்கப்படுறதுனால கண் படலத்தில் நம்ம மனுஷங்களோட கண் படலத்தில் வந்து மேலே படுறதுனால பார்த்திங்கன்னா அது மூலியமாகவும் வந்து இந்த கிருமி வந்து உள்ளே போயிடும். மூணாவது இந்த பாதிக்கப்பட்ட வெறிநோய்களாக இருக்குல்ல அதை வந்து கையாளும் பொழுதோ இல்லை பராமரிக்கும் பொழுதோ நம்ம கையாளுறவங்களோட கையிலையோ கால்லையோ விரல்களிலேயோ சின்ன சின்ன கீறல்கள் இல்லை காயங்கள் இருந்ததுன்னா அந்த கிருமி அது மூலியமாகவும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து வெறிநோய் வந்து பரவுறதுக்கான முக்கியமான ரீசன். நெக்ஸ்ட்டு எப்படி வந்து அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாயில் 2 விதமாக வந்து இந்த வெறிநோயோட அறிகுறிகள் இருக்கும். ஒன்று ஆக்ரோஷமாக இருக்கும், அப்படி இல்லைனாக்கா ஊமைத்தன்மையாக இருக்கும். ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்னா எப்படின்னா பேருக்கேற்ற மாதிரியே கண்ணெல்லாம் சவந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வெறித்தனமாக இருக்கும், பார்க்கவே பயமாக இருக்கும். வாய் ஃபுல்லாக வந்து உமிழ்நீர் வந்து வலிஞ்சிக்கிட்டே இருக்கும், பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆக்ரோஷமான நாய்கள்லாம் என்ன பண்ணால் கண்ணில் படுறது எல்லாத்தையும் கடிக்கும். கல்லோ மண்ணோ இல்லை நீங்கள் மனுஷன் நடந்து போனாலும் அதையும் கடிக்கும். வேறு மற்ற விலங்கு மாடு ஆடு எது போனாலுமே அதை வந்து கடிக்க முன்படும். அது வந்து ஒரு நிலையில் இருக்காமல் அங்கேயும் எங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே போல் அதோடய வாயில் உமிழ்நீர் வலிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட தசை எல்லாமே வந்து செயலிழந்து இருக்கும். அதனால் அந்த நாய்கள் வந்து குலைக்கும்போது நார்மலாக வந்து நாய் குலைக்கும் போது இருக்கிற சத்தத்தை இல்லாமல் குரல் வந்து மாறுபட்டு காணப்படும். ஸோ கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய்வாய்ப்பட்ட நாய்கள் 100% வந்து இறக்கக்கூடும். அந்த ஊமைத்தன்மைன்னு சொன்னால அந்த நாய் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதை தள்ளி இறக்க தான் ஆசைப்படும். பார்க்கவே ரொம்ப பயந்த சுபாவத்தோட இருட்டான பகுதியை நோக்கி அது வந்து இருக்க பார்க்கும். யாரையும் வந்து கடிக்க முற்படாது. ஆனால் அந்த நாயிலையும் பார்த்தீங்கன்னா தாடை தசை வந்து செயலிலேருந்து தாடைகள் வந்து தொங்கி இருக்கும். அதன் மூலிமா வந்து உமிழ்நீர் வந்து சுரந்துக்கிட்டே கீழே ஊற்றிக்கிட்டு இருக்கும். அதனாலையும் சாப்பிட முடியாமல் தண்ணி குடிக்க முடியாமல் கடைசியில் இந்த 2 அறிகுறிகள் தோன்ற நாய்கள் 2மே வந்து இறந்துடும். அதே மனுஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெறிநோய் தாக்கிடுச்சுன்னா அவங்களுக்கு அறிகுறிகள் எப்படி இருக்கும்? நோய் அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா
வெறிநோய் கடித்தா 10லேருந்து 15 நாட்களில் வந்து நமக்கு வந்து தென்பட ஆரம்பிச்சிடும். அதுவும் ஒரு சில நாட்களில் ஒரு சில நேரங்களில் மட்டும் 6 மாதங்கள்லேருந்து 10 வருடங்கள கூட ஆகலாம் இந்த நோய் அறிகுறிகள் வந்து தென்பட மனிதர்களில். அப்படி வந்துச்சு அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, காய்ச்சல், உடல் வலி இருக்கும். அதே போன்று மனிதர்களும் வந்து ஆக்ரோஷமாக காணப்படுவார்கள். இந்த கிருமி வந்து மூளையை போய் தாக்கி நரம்பு மண்டலத்தை வந்து தாக்குறதுனால நரம்பு தளர்ச்சி முக்கியமாக இருக்கும் மனிதர்களில். இவர்களுக்கும் வந்து வெளிச்சம் மற்றும் தண்ணீரை கண்டால் பயம் ஏற்படும். ஏனென்றால் தண்ணி வந்து குடிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தாடை தசைகள் எல்லாமே செயலிழந்து குடிக்கும் பொழுது பயங்கர வலி இருக்கும். அதனால் தண்ணியை பார்த்தாலே அவங்களுக்கு பயம் ஏற்படும். கடைசியாக நோய் முத்த என்ன ஆகுன்னா, நம்ம சுவாச தசைகளையும் வலுவிழந்து மூச்சு விட முடியாமல் கடைசியாக நமக்கும் வந்து இறப்பு ஏற்படும். ஸோ நாய் கடித்த உடனே என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? நாய் கடித்த இடத்துல மஞ்சத்தூளோ இல்லை மிளகாய்த்தூளோ இல்லை சூடு போடுறதோ அறவே பண்ணவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாய் கடித்த உடனே இம்மீடியட்டாக நம்ம வீட்டில் குளிக்கிற சோப்பு இருக்குல்ல, குளிக்கிற சோப்பை வச்சு 15 முதல் 20 நிமிஷம் ஓடுற குழாய் நீரில் வந்து கையை நல்லா கழுவ வேணும். அப்படி கழுவும் போது என்ன ஆகுனா 90% அந்த கிருமி வந்து அந்த வைரஸ் கிருமி அப்படியே வந்து அதுலேயே வந்து வெளியே போயிடும். அது கழுவி முடித்த உடனே வீட்டில் வந்து நம்ம வந்து கிருமி நாசினி வச்சுருப்போம். டெட்டாலோ, சேவலானோ அல்லது டிஞ்சர் அயோடின்னு இருக்கும். அதை வந்து காயம்பட்ட இடத்துல வந்து அதை வந்து மேலே வச்சிடணும். வச்ச உடனே இம்மீடியட்டாக பக்கத்தில் இருக்க மருத்துவர் அணுகி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் போய் எடுத்துக்கணும். அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வந்து நம்ம வந்து ஒரு சில நாட்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த நாட்கள்லாம் வந்து நாய் கடித்த பின்னாடி போடக்கூடிய அந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் வேக்சினேஷன் தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு 4-5 நாள் வந்து எழுதி கொடுப்பாங்க. அந்த 5 நாட்களில் வந்து என்னன்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னன்னைக்கெலாம் நீங்கள் போயிட்டு தடுப்பூசி போட்டுக்கணும். கால்நடைகளோ அல்லது செல்லப்பிராணிகளையோ நாய் கடிச்சிடுச்சு அப்படின்னா அருகில் இருக்க கால்நடை மருத்துவர் அணுகி முதலுதவி செஞ்சு கொண்டு அதுக்கும் வந்து நாய் கடித்த பின் போடக்கூடிய அந்த தடுப்பூசியினை குறிப்பிட்ட நாட்களில் வந்து தடுப்பூசி போட்டுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம வளர்க்குற செல்லப்பிராணிக்கு வந்து சப்போஸ் வெறிநோய் இருக்கான்ட்டு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாக்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம்னா அவங்க வந்து கண் படத்தில் வந்து சாம்பிள் எடுத்து பார்ப்பாங்க. இல்லைனா கண் படலமோ அல்லது உமிழ்நீரையோ வந்து சாம்பிள் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. உள்ளே வந்து நெக்ரி பாடி அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகள் இருந்தது அப்படின்னாக்கா ரேபிஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே ஒரு அனிமல் வந்து செத்துடுச்சு, ஆனால் வந்து அறிகுறிகள் வந்து வெறிநோய் மாதிரி தான் வந்து இருந்தது, நமக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் செத்த அனிமலை எடுத்துகிட்டு போய் எடுத்தாலும் அவங்க மூளையை ஓப்பன் பண்ணி மூளையில் வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு அதுலேயும் செக் பண்ணும்போது இதே இது தெரிஞ்சுது அப்படின்னாக்கா ரேபிஸ்னால தான் செத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் நமக்கு வந்து இது கிடைச்சிடும். ஸோ இந்த நோய் வெறிநோய் வந்து வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செல்லப்பிராணிகளை வந்து பிற தெருவில் இருக்கக்கூடிய நாய்களோடவோ இல்லை மற்ற விலங்குகளோடவோ அண்டை விடவே கூடாது. அதே மாதிரி செல்லப்பிராணிகளை வந்து 90 நாட்கள், அதாவது 3 மாதம் ஆன உடனே தடுப்பூசி போடணும். வெறிநோய்க்கான தடுப்பூசி போடணும். போட்டதுக்கப்புறம் வருஷம் அதுக்கான ஊக்க தடுப்பூசி, அதாவது பூஸ்டர் டோஸும் வந்து ஒரு தடவை போட்டுடணும். அப்படி போட்டு வந்தாலே வந்து செல்லப்பிராணிகளுக்கு வந்து வரக்கூடிய வெறிநோயை வந்து முற்றிலுமாக வந்து நம்ம தவிர்த்துடலாம். ஸோ மக்களாகிய நம்ம செல்லப்பிராணிகளுக்கு வந்து தடுப்பூசி போடணும். அதனால் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் இந்த வெறிநோய் சங்கிலியை நம்ம வந்து அடியோடு அடிச்சிடலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர் விவேகானந்தன் அவர்களை 0805647479674 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.